நம்ம வந்து பாவக்காய் சில்லி தான் போட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவியாச்சு. அடுத்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா விரவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு விரவி வச்சாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நான் இந்த இதை போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. இனி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பாவக்காய் சில்லி ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.